எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இது ஒரு மகா பெரியவா ஒருத்தருக்கு சொன்ன ஒரு பரிகாரம் தான். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? முதல் முறையே என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும். மகா பெரியவா அவரை பார்க்க போனால் நம்மளுடைய கஷ்டங்கள் என்னென்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு போனாலே அவர் எதுவுமே கேட்காம சொல்லிடுவாராமா, இந்த கஷ்டத்துக்கு வந்திருக்கிற, நீ இதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு மகான் அவர். சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி. இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு அம்மா மகா பெரியவாவை பார்க்க போயிருக்கிறாங்க. அப்போது அவர் அந்த அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. அவரை பார்க்க போகும்போது, இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது மகா பெரியவா சொன்னாராமா, உன்னோட கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் நீ 1000 பேத்துக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகா பெரியவா அப்படி சொன்ன உடனே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கே நானே சாப்பாட்டுக்கே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் எப்படிங்க ஐயா நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு 1000 பேத்துக்கு நான் அன்னதானம் போட முடியும்? என்னால் முடியாதுங்களே ஐயா, என்ன அப்படின்னு இந்த அம்மா திருப்பி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மகா பெரியவா சொல்கிறாரு, நீ ஒரு எறும்பு புத்து இருக்கும் அல்லது எறும்பு குழி இருக்கும் இல்லையா, அதுக்கு நீ அரிசியை நல்லா குருணை பண்ணி அந்த எறும்பு புத்துக்கும் எறும்பு குழிக்கும் போய் போடு. அந்த எறும்பு புத்துலேயும் எறும்பு குழியிலையும் ஒரு 1000 எறும்புக்கு மேலேயே இருக்கும். அப்போது அந்த எறும்புகள்லாம் சாப்பிடும்போது உனக்கு நீ சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போது நீ இதுவே நீ அந்த அன்னதானம் பண்ணதுக்கு சமம். அந்த 1000 எறும்புகள் சாப்பிட்ருக்கும் இல்லையா, அதுவே உனக்கு அன்னதானம் பண்ணதுக்கு சமம். அப்போ உங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு எந்த குறைவும் இல்லாமல் அப்படியே உனக்கு படிப்படியாக அந்த குறைகளெல்லாம் நீங்கி குடும்பம் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு பரிகாரம் சொல்கிறாரு. பாருங்கள், எவ்வளோ எளிமையான ஒரு பரிகாரம்னு சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாருமே பண்ணலாம். ஒரு பிடியும் கூட இல்லை, ஒரு இத்தினோண்டு அரிசி இருந்தாலே போதும். அந்த இத்தினோண்டு அரிசியை நம்ம இப்போ மிக்சியில் போடுறோம், அப்போல்லாம் மிக்சி இருக்காது. அந்த அம்மிக்கல் வச்சு நுணுக்கி அதை கொண்டு 1க்கு 2 நுணுக்கி அதை கொண்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா. அப்போது அவ்வளோ எளிமையான ஒரு பரிகாரம்னு சொல்லியிருக்கிறாருங்க. இதை பண்ணினாலே நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். நமக்கு பட்னி பசி இல்லாமல் அந்த நமக்கு வீட்டில் தரித்திரம் தீரும் அப்படின்னு மகா பெரியவா அந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம அந்த காக்கைகளுக்கும் பறவைகளுக்கும் நாய்களுக்கு, இந்த மாதிரி பறவை இனங்களுக்கு, நாய்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு அன்னதானம் பண்ணும்போது நமக்கு நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு குறைவில்லாமலும் செல்வங்களுக்கு செல்வ செழிப்புகளுக்கு அந்த மாதிரி அந்த செல்வம் பெருகும் இல்லையா, அதுக்கு நம்ம வீட்டில் குறைவில்லாமலும் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஷேர் பண்ணி பார்க்கணுன்னா ஷேர் பண்ணி பாருங்கள். அப்படியே எனக்கு கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.